சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும். இருங்க, உங்க பேரை போட்டு வாசிங்க. மார்ட்டின் எல்ஷடாய் நிமித்தமும். மார்ட்டின் எல்ஷடாய், சீயோன்னாலும் நீங்க தான், எருசலேம்னாலும் நீங்க தான். உங்க பேரை போட்டு வாசிங்க. மார்ட்டின் எல்ஷடாய் நிமித்தமும், மார்ட்டின் எல்ஷடாய் நிமித்தமும் நான். என்னங்க எவ்வளவு பெரிய டாடிங்க. உங்க நிமித்தம் நான் மௌனமா இருக்க மாட்டேன்றாருங்க. உங்க நிமித்தம் நான் மௌனமாய் இராமலும் உங்களுக்குள் இருக்கிற நீதி பிரகாசத்தை போலவும். அந்த நீதியினால் வருகிற ரட்சிப்புனா, அந்த நீதியில் வருகிற ஆசீர்வாதம், சுதந்திரம், நன்மை, இந்த வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் நீதியா உங்களுக்குள்ள இருக்கு. இந்த நீதிக்கு ஒர்க் அவுட் பண்றவர் தான் டாடி காட். நான் வாசிக்கிற பாருங்க. மார்ட்டின் எல்ஷடாய் நிமித்தமும், மார்ட்டின் எல்ஷடாய் நிமித்தமும் பிதாவாகிய நான் மௌனமாயிராமல், மார்ட்டின் எல்ஷடாய்க்குள் இருக்கிற தேவ நீதி பிரகாசத்தை போலவும், அந்த தேவ நீதியினால் உண்டான ரட்சிப்பு, அற்புதம், அடையாளம், சுதந்திரம், பொருளாதாரம், சுகவாழ்வு, நீடித்த வாழ்வு, வாழ வயது, சாதிகளுக்கு கடன் கொடுப்பது, பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார வைப்பது, ஃபேவர் ஆஃப் காட் ஃப்ரம் அன்னோன் பீப்புள். எனக்கு தெரியாத இடத்திலிருந்து, தெரியாத மனுஷனிடத்திலிருந்து எனக்கு வருகிற ஃபேவர். எனக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரியாத இடத்திலிருந்து, உங்களுக்கு தெரியாத மனுஷனிடத்திலிருந்து தயவு வர்றத சொல்றேன். மௌனமாய் இராமலும் அமராமலும் இருப்பேன். ரெண்டு என்ன? ரெண்டு சொல்லுங்க. மௌனமாய் அமராமலும். மார்ட்டின் எல்ஷடாய் நிமித்தம் நான் மௌனமாய் இருக்க மாட்டேன்னு பிதா சொல்றாருங்க. உங்களுக்கு அப்படிதான் சொல்றாருங்க. உங்க பேரை வச்சுங்க, உங்க பேரை வச்சு சொல்லுங்க. மார்ட்டின் எல்ஷடாய் என் நிமித்தம் டாடி மௌனமாய் இருல. மார்ட்டின் எல்ஷடாய் நிமித்தம் டாடி உட்காரவும் இல்லை. ஆனா நீ உட்காரு, ஓடாத. நீ உட்கார்ந்தாதான் அவர் வேலை செய்வார். நீ ரெஸ்ட்ல இருந்தாதான் அவர் வேலை செய்வார். நம்ம என்ன செய்யலாம்? இதை சொல்லி சொல்லி டெய்லி 10 தோத்திரம் பண்ணுங்க போதும். இல்லை டைரியில் எழுதுங்க. இன்னைக்கு டாடி மௌனமா இல்லை, இன்னைக்கு டாடி அமரல. எனக்குள்ள குமாரனுடைய அந்த பலிக்குள்ள, ரத்தத்துக்குள்ள தேவ சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட தேவ நீதி இருக்கு. இதில் ஒர்க் அவுட் பண்றவர், இதனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு எங்க டாடி நல்ல டாடி மௌனமா இல்லை, உட்கார்ந்திருக்கும் இல்லை, அவர் கிரியை செய்கிறார். ஆகவே நான் மௌனமா இருப்பேன். சில சமயம் மௌனத்தில் அனாயிட்டிங் வருங்க.